இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் ரோல் தான் பண்ண போகிறோம். இது நார்மலாக மைதா மாவில் தான் செய்வாங்க. இப்போ நம்ம சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு ஸ்டஃபிங்லாம் வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கோதுமை மாவு பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறி இருக்கும். இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து தேய்ச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா அகலமாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்போ இது மாதிரி எடுத்து சின்ன சின்னதாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இது திரும்பவும் நல்லா அகலமாக தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நல்லா தேய்க்க ஆரம்பிங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை சுட ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப எண்ணெய் சேர்த்தணும்னு தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் தடவிட்டு 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டஃபிங்ஸ் தான் செய்ய போகிறோம். இதுக்கு கடாயை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வதங்கினதும் இது கூட ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்திக்கலாம். கேரட் சேர்த்திக்கலாம், கேபேஜ் சேர்த்திக்கலாம். இப்போது கேரட்டு வதங்குறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு வெஜிடபிள்ஸில் நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதை வதக்கி விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் கப்பில் 3 முட்டையை உடச்சி விட்டுட்டு இது உங்களுக்கு எத்தனை முட்டை சேர்த்து வேணுமோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கோங்க. இது மாதிரி சப்பாத்தி சைஸில் தேவையான மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. பரப்பிட்டு சுட்டு வச்சுருக்க இந்த சப்பாத்தியை இது மேலே அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுற்றிட்டு கொஞ்சமாக நல்லா ஆயிலை சேர்த்துட்டு இப்போ இது மாதிரி நல்லா சைடில் எடுத்து விட்டுக்கோங்க. திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப கோல்டன் கலராக வேகணுன்ற அவசியம் இல்லை. நல்லா 2 பக்கமும் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சுட்டு வச்சுருக்க முட்டை சப்பாத்தியை இது மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக தக்காளி சட்னி பூசிக்கிறேன். இது நான் வீட்லேயே செஞ்ச தக்காளி சட்னி. இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போ இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். அடுத்ததாக இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி இது மாதிரி சென்டரில் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக டொமேட்டோ சாஸை இது மேலே ஊற்றிக்கலாம். அடுத்ததாக மயோனீஸை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி எக் ரோல் ரெடி. இது மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு செஞ்சு பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.